நமது இன சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக மிக சிறப்பாக அருமையாக செயல்படுகிற மதுரை மாநகர் வளமநாயுடு சங்கம் மற்றும் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் மிகுந்த பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் மதுரை கேப்புதூர் மாநகர் நாயுடு மகாஜன சங்கத்திலேருந்து வந்திருக்கேன். எங்கள் சங்கம் 46 வருஷமாக நடக்குது. அதில் மிக மிக சிறப்பாக செயல்பட்டவங்க பூரா இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைனா வேணும், நைனா அது இது போக இப்போ எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேகரன் நிறையா சொன்னார், நம்ம அவரோட செயல்பாடுகள் சொன்னார். அதில் விட்டு போனது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு 46 வருட சங்கத்துக்கு இன்றைக்கும் வலதுகரமாக இருந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருகிற சேகரண்ணன் அவர்களுக்கும், கௌரவ தலைவர் ராஜர் அண்ணன் அவர்களுக்கும், நம்ம சாந்தகுமார் அண்ணன் அவர்களுக்கும், விவேகானந்தன் ஐயா அவர்களுக்கும், இவர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் செல்வம் அண்ணன், அப்புறம் நம்ம ராஜகோபால், அவர் சீனிவாசன் சார், அவங்க எல்லாருக்கும் மற்றும் பெயர் விட்டு போன அனைவருக்கும் எங்கள் நன்றியை புது நாயுடு சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாங்கள் காலையில் புதூரில் உகாதி பண்டிகை கொண்டாடும் போது பேசுகிறப்ப நம்ம சங்க செயல்பாடுகள் அதாவது மதுரை மாநகர் வளமநாயுடு சங்க செயல்பாடை பற்றி எல்லாரும் வியந்து பேசுனாங்க. என்னென்னா, நம்ம பண்ணுறோம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பப்பீஸ் ஹோட்டலில் வழக்கறிஞர் சங்கம் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் ஐஎம்ஏ அதில் நடத்துகிறாங்க, அது போக கடைசி என்ன சொல்கிறாங்க, வளமநாயுடு சங்கம் நடத்துகிறாங்கன்னாங்க. அதே போல் சேகரனை சொன்ன மாதிரி எம்பிக்கு எல்லார்கிட்ட லெட்ரு வாங்குறப்ப இப்போ மதுரை எக்காட்டில் வாங்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வளமநாயுடு சங்கத்துலேருந்து கொடுத்துருக்காங்க, நீங்களும் கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ எல்லார் பார்வையும் நம்ம எல்லாரோட பார்வையும் நம்ம பக்கம் திரும்பி இருக்குது. இந்த ஒற்றுமைக்கு நாங்கள் ரொம்ப நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம சேகரன் பார்த்தீங்கன்னா ஏதாவது சொன்னோன்னு வைங்களேன், நாங்கள் சங்கத்தில் இப்படி பண்ணுறோம், ஒரு கல்யாண மண்டபம் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா உடனே எங்கள் பங்களிப்பு என்ன வேணும், என்ன செய்யணும்பார். அதே போல் இதுக்கு திருமண தகவல் மையம் ஒன்று ஓப்பன் பண்ணி நடந்து போயிட்டுருக்கு, அதில் ஆர்வம் காட்டுறாங்க. சாந்தகுமாரன் ஆஃபீஸுக்கு எப்போ போனாலும் சங்க வேலை தான் நடத்திட்டு இருக்கோம். நம்ம விவேகானந்தன் எப்போ பாருங்க கையில் நோட்டோடு இருப்பாங்க. அதனால் சொன்ன மாதிரி நம்ம வளமநாயுடு சங்கத்தில் உள்ள அனைவரோட செயல்பாடுகளும் ரொம்ப பாராட்டத்தக்க அளவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மன்னர் திருமண கல்லூரியிலே நம்ம பேச்சு தான் ரொம்ப பேசுகிறாங்க. வளமநாயுடு சங்கம் ரொம்ப அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அம்மாவார் கவரா விளமை அப்படி வந்தது. இன்றைக்கி நம்ம வளமநாயுடுவோட இது பயங்கர டாப்பில் போயிட்டுருக்கு. அதுக்கு உங்கள் அனைவருக்கும் நம்ம புது சங்கம் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். அப்புறம் நிறையா சொல்லலாம். எங்களுக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் பொதுக்குழுக்கு யார் வர்றாங்களோ இல்லையோ, நம்ம வளமநாயுடு சங்க சார்பாக கௌரவ தலைவர் ராஜேந்திர அண்ணன், சேகர் அண்ணன், நம்ம விவேகானந்தன் அண்ணன், ராஜாராம் அண்ணன், இவங்க சாந்தகுமார் அண்ணன் மற்றும் நம்ம ராஜகோபால் அவர், அப்புறம் இவர் சிட்கோ அவர் சீனிவாசன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிட்கோ சீனிவாசன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா சேம்பர் ஆஃப் காமர்ஸில் அவர் அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. எல்லா பக்கமும் எங்கே பத்திரிக்கை கொடுத்தாலும், திடீர்னு அலங்காநல்லூர் பத்திரிக்கை கொடுக்குறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி பக்கம் போகிறாரு, எங்கே பார்த்தாலும் அங்கே மனித தேனியாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நான் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம சங்க சார்பாக அனைவருக்கும் யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.